Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969. இடைக்கால ஜாமீனில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்து வெளியே வந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் தேர்தல் பரப்புரை சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜீவ்குமாரிடம் நாம் கேட்கலாம். ராஜீவ்குமார், ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஜாமீனில் வெளிவந்துள்ளது அக்கட்சி தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது களம் எப்படி இருக்கிறது? கட்டாயமாக விக்னேஷ், அதாவது நாட்டினுடைய மிக முக்கிய ஒரு அந்த தேர்தலுக்கு இடையில அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது அந்த ஆம் ஆத்மி கட்சியிற்கு மிகுந்த ஒரு பின்னடைவாக கருதப்பட்டிருந்தது. குறிப்பாக இடைக்கால அந்த ஜாமீனில் நேற்றைய தினம் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்திருக்கின்றார். வெளியே அவர்கள் தொண்டர்களுக்கு மத்தியில் பேசிய முதல் வார்த்தையே சர்வாதிகாரத்திற்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும், நாட்டை காப்பாற்ற வேண்டும் என அவர் பேசியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து இன்று முதல் அவர் நேரடியாக அந்த தேர்தல் களத்தில் நேரடியாக களத்திற்கு சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட இருக்கின்றார். முதல்வர் அல்லாது ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து அந்த தேர்தல் பரப்புரைகளை நாளுக்கு நாள் தீவிரப்படுத்தி எவ்வாறு தீவிரப்படுத்தலாம், மக்களிடையே அந்த தேர்தல் பிரச்சாரங்களை எடுத்து செல்வது தொடர்பான பல்வேறு கட்ட ஆலோசனைகள் பின்பு அந்த தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்று வந்திருந்தது. இருப்பினும் அந்த கட்சியினுடைய அந்த தலைவர் அல்லாமல் அடுத்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்திருந்தார்கள். அது எந்த அளவு மக்களை சென்றடையும் என்ற ஒரு விஷயம் கேள்விக்குறியாக இருந்தது. இந்த நிலையில் தான் அவருக்கு வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி வரை முதல்வருக்கு இடைக்கால ஜாமீன் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில இந்த இடைப்பட்ட நாட்களில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்தை மேலும் தீவிரப்படுத்தப்படும் என அக்கட்சி தெரிவித்திருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் முதல் கட்டமாக இன்று முதலில் அவர் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு இன்று அனுமன் கோயிலுக்கு செல்கிறார். காலை 11 மணி அளவில் அனுமன் கோயிலுக்கு சென்று அங்கு முதலில் வழிபடும் அவர் மதியம் செய்தியாளர்களை சந்திக்க திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இன்று மாலை அவருடைய முதல் தேர்தல் பிரச்சார பேரணி டெல்லியில் இருக்கக்கூடிய மெரோலி என்ற அந்த பகுதியில் அந்த தேர்தல் பிரச்சார பேரணியை முதல் பேரணியை தொடங்க இருக்கின்றார். அதே போல வரக்கூடிய அந்த இடைப்பட்ட நாட்களில் பல கட்ட அந்த தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்வது தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து திட்டமிட்டு இருக்கக்கூடிய நிலையில இந்த இடைப்பட்ட இந்த 20 நாட்கள் தீவிர ஒரு பிரச்சாரமாக இருக்கும் என ஆம் ஆத்மி கட்சி ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் முதல்வருடைய அந்த தேர்தல் பிரச்சார பேரணியானது இன்று மாலை முதல் தொடங்க இருக்கின்றது. விக்னேஷ், ராஜகுமார், அடுத்த கட்ட திட்டம் குறித்து விரிவா சொன்னீங்க. இப்போ கெஜ்ரிவாலுக்கு சில கட்டுப்பாடுகளையும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கு. அது ஏதாவது பிரச்சாரத்தின் போது ஏதேனும் சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? கட்டாயமாக இது மாதிரி இடைக்கால ஜாமீனில் வெளியே வருபவர்களுக்கு ஏற்கனவே நார்மலா இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள், அது ஊரை விட்டு செல்லக்கூடாது, நாட்டை விட்டு செல்லக்கூடாது போன்ற விஷயங்கள் இருக்கின்றது. இருப்பினும் கெஜ்ரிவாலை பொறுத்தவரை அவருக்கு இந்த இடைப்பட்ட அந்த ஜாமீன் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் அவர் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடலாம் என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. மிக முக்கியமாக ஆம் ஆத்மிக்கு மிகப்பெரிய ஒரு இடைக்கால ஒரு நிவாரணமாக தான் இது பார்க்கப்படுகின்றது. அதை தவிர்த்து அவர் இந்த பிணை தொகையாக 50,000 ரூபாய் செலுத்த வேண்டும் போன்ற விஷயங்கள் இருப்பினும் அவருக்கு மிக முக்கிய ஒரு நிகழ்வாக இந்த இடைப்பட்ட நாட்கள்ல இந்த தேர்தல் பிரச்சாரத்தை எவ்வாறு எடுத்து செல்வது போன்ற விஷயத்தில் தான் அவர் கவனம் செலுத்துவார். ஏற்கனவே இரண்டாம் கட்ட அந்த தலைவர்கள் இந்த விஷயங்களில் தான் முழுமையாக கவனம் செலுத்தியிருந்தார்கள். ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி இந்திய கூட்டணியில் அவர்களுக்கு ஆதரவாக, வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில டெல்லியை பொறுத்தவரை காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைந்து அந்த கூட்டணியில் போட்டியிடுகின்றார்கள். 4 தொகுதிகளில் ஆம் ஆத்மி போட்டியிடுகின்றது, 3 காங்கிரஸ் போட்டியிடுகின்றது. இது போன்ற இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில தனது வேட்பாளர்களை ஆதரித்து நேரடியாக களத்திற்கு சென்று மக்களிடத்தில் அவர் வாக்குகளை சேகரிக்க இருக்கின்றார். நமக்கு தெரியும், ஆம் ஆத்மி என்றாலே முதல்வருடைய முகம்தான் முதலில் டெல்லி மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு முதலில் தோன்றுவது முதல்வருடைய ஒரு முகம். தற்போது அவரை சிறையில் அடைக்கப்பட்ட பின்பு தொடர்ந்து அந்த கட்சிக்கு மிகுந்த ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டிருந்த நிலையில இந்த நிபந்தனைகளுடன் அவருக்கு ஒரு ஜாமீனானது, இடைக்கால ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்க நிலையில இந்த வழக்கு தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மதுபான கொள்கை வழக்கு தொடர்பான எந்த ஒரு கருத்துக்களை அவர் வெளியிடக்கூடாது என்ற விஷயங்கள் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தால் அந்த நிபந்தனைகள் கூறப்பட்டிருக்கின்றது. அதனை தவிர்த்து பிரச்சாரம் ரீதியாக அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம். இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில தங்களுடைய பிரச்சாரத்தை மேலும் ஆம் ஆத்மி கட்சி தீவிரப்படுத்த இருக்கின்றது. இதற்கான முதல்வருடைய இந்த ஒரு தேர்தல் காலம் மிகுந்த ஒரு பலத்தை பக்கபலமாக ஆம்
ஆத்மி கட்சிக்கு இந்த தேர்தல் காலத்தில் வந்து ஒரு பக்கபலமாக அமையும் என்ற ஒரு கருத்து கெஜ்ரிவால் என்ற அடுத்த கட்ட திட்டங்கள் அதே போன்று பேரணியிலும் அவர் பங்கேற்கிறதாகவும் குறிப்பிட்டிருந்தீங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜீவ்குமார். Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969.